என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. பாஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இளநீர் பாயாசம் பண்ணி வீடியோ போடுன்னு சொன்னார். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ சரி பண்ணுறோன்னு சொன்னோம். ஆனால் அதை நாங்கள் பண்ணவே இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நாங்களும் மறந்துட்டோம். அவர் திரும்பி ஞாபகப்படுத்தினார். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இளநீர் பாயாசம் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்னு. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஸோ நாங்கள் செய்ய போகிறோம், செஞ்சு வீடியோ போட போகிறோம். ஸோ இந்தமாரி வேறு என்ன செய்யணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? ஓகே வாங்க, இப்போ இளநீர் வெட்டி இளநீர் தண்ணியும் வழுக்கியும் தனித்தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு எத்தனை தேங்காய் வேணால் வெட்டிக்கலாம், எத்தனை இளநீர் வேணால் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ பாயாசம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாரி தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ நம்மக்கிட்ட ஒரு 4-5 தேங்காய் இருக்குது, 4-5 இளநீர் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தேங்காய் வந்தாலும் சரி, இளநியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ வச்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. கத்தி ஷார்ப்பாக இல்லை, மெட்டீரியல் சரியில்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேலை நடக்குது. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. சாரிங்க, கூச்சமே இல்ல. ஆமாங்க, வெட்ட தெரியல. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. தேங்காய் பால் வேணும். ஸோ அதுக்கு தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணால் அரைச்சிக்கலாம் அதை. ஸோ தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். போதுமான அளவுக்கு தேங்காய் பால் இருந்தால் போதும். ஸோ ஆல்ரெடி நம்ம மில்க்கும் வேறு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஸோ எடுத்து வச்ச அந்த வழுக்கியை ஸ்லைஸ் பண்ணிங்க, அதாவது குட்டி குட்டி துண்டு துண்டாக அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதில் நம்ம ஃபைனலாக செஞ்சு முடியும் போது கரெக்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக 400 ml பாலை கரெக்டாக நீங்கள் காசணும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் பால் ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ பாயாசம் அதுக்கேற்ற மாதிரி பால் ஊற்றிக்கலாம். ஸோ நான் 400 ml பால் ஊற்றிக்கிறேன். ஸோ அது நல்லா சுண்டுற அளவுக்கு, நல்லா கெட்டியாக அளவுக்கு பால்கோவா மாரி வரும். ஸோ அது அளவுக்கு நல்லா அதை கரண்டியால் வலிச்சிட்டே இருங்க. ஸோ அப்போ தான், ஸோ வேறு எதுவும் அதில் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் நல்லா கரண்டியால் அதை சுற்றிட்டே இருந்தீங்கனாலே நல்லா கெட்டியாகிடும், நல்லா சுண்டணும் அது. ஸோ அது சுண்டுற அளவுக்கு பால்கோவா மாரி ஆகிற அளவுக்கு நல்லா கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை. ஸோ கொஞ்சம் ஏலக்காய் நீங்கள் பொடியாக இருந்தாலும் போடலாம் சரி, இல்லை ஏலக்காவை தட்டி போட்டாலும் சரி, நல்லா வாசனையாக இருக்கும். அதை கொஞ்சம் போட்டுக்கணும்.
ஸோ எங்கள் சித்தி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கி செஃப்பு. ஏன்னா அவங்க தான் இதை செய்யறதுக்கு நல்லா உதவி பண்ணாங்க. ஸோ நல்லா கெட்டியாகிட்ட பிறகு அதுக்கு ஏற்ற மாரி 400 ml ஏற்ற மாரி சர்க்கரை. ஸோ ஒயிட் சர்க்கரை இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சர்க்கரை போட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க்கு நீங்கள் கடையில் கேட்டால் தருவாங்க. ஸோ அதை ஒரு 3 ஸ்பூனு, கரெக்டாக 3 ஸ்பூன் போட்டுங்க 400 ml பாலுக்கு. ஸோ நீங்கள் அதிகமாக போட்டாலும் அதிகமான பாலுக்கு நீ எவ்வளோ போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். ஸோ 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வந்து தேங்காய் பால். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே தேங்காய் பால் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுங்க, அப்போ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம 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 காய்ச்சின பால், அதான் நம்ம கெட்டியாக காய்ச்சணும்ல, அதாவது ரொம்ப கெட்டியாக காய்ச்சிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து பால்கோவாக்கு முந்தனி ஸ்டெப்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும். ஸோ பாலை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் அது நல்லா சூப்பராக வரும். ஸோ நல்லா கெட்டியாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப கெட்டியாக ஆகிடக்கூடாது பால்கோவா மாதிரி. பால்கோவாக்கு முன்னாடி ஸ்டெப்பு. ஸோ நல்லா கலக்கிட்டு அது மேலே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச அந்த இளநீர் வழுக்க, ஸோ அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு ஸோ அதை நல்லா கலக்கிட்டு இது எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர் உங்களுக்கு விருப்பத்துக்கு உட்பட்டது ஒரு 2 ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் கூலிங்காக சாப்பிட்ருந்தாலும் ஓகே, இல்லை அதிக நேரம் நல்லா கூலிங்காக சாப்பிட்டாலும் உங்கள் விருப்பம். ஸோ 2 ஹவர் கழித்து எடுத்து ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கள் சித்தியை டேஸ்ட் பண்ணிட்டோம். அவங்க எப்படி இதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கு. எப்படி இது? சூப்பராக தான். நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். இல்லை என்னால் பேச முடியல, அவ்வளோ டேஸ்ட் ஆகுது, என்னால் பேச முடியல. ஸோ வேறு லெவலாக இது. ஸோ இளநீர் பாயாசம் பக்காவாக கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் எந்தெந்த டைப்பில் செய்யணுங்களோ அந்த டைப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த வெரைட்டியில் செய்யணும்னு பிடிக்குதோ அந்த வெரைட்டியில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் செஞ்சது எங்களுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் கொடுத்துடலாம். ஃபைனலாக கேமராவை ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். அவர் தான் பாவம் ஐது நேர்கிறாரு. அது குடிங்க வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலை.